ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கற்பூரவள்ளி டீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இலைகளை நான் பறித்தேன். ஒரு டீ பண்ணுறதுக்கு ஒரு 5 இலைகள் போதும். ஒரு குட்டி குட்டி இலைகளாக இருந்தால் ஒரு 5 இலையே போதும். இதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஒத்துக்குமான்னு பார்த்துட்டும் யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு ஒத்துக்கும், அதனால் இப்போ நான் டீ போட போகிறேன். வாங்க அந்த டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த இலைகளை 2 பக்கமும் நல்லா இந்த மண் இதுன்னு எதுவும் இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம். ஓகே, கழுவி எடுத்து வச்சிங்களா? அப்போது வாங்க டீ போடலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் டீ சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா நல்லா கொதிக்க விடணும் இல்லைங்களா? நீங்கள் 1.5 டம்ளர் சேர்த்திங்க அப்படின்னாக்கா அது 1 டம்ளராக மாறி வர அளவுக்கும் கொதிக்க விடலாம். அப்போ தான் கொஞ்சம் கொதித்தா தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு அந்த டீயில் நல்லா எசன்ஸ் இறங்கும். ஓகேவா? இதில் இப்போ நம்ம இலைகளை ஆட் பண்ணுவோம். நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம், இதை கிள்ளி போட்டாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் கிள்ளி போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த எசன்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லாவே இறங்கும். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா? அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி வச்சுருக்கிறேன். அதையும் நசுக்கி எடுத்துக்கலாம். அதை நசுக்கிட்டேன். இப்போ அதை நாம் அந்த டீ கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாம். திரும்ப நல்லா கொதிக்கட்டும். இந்த டீக்கு நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுறத விட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது நல்லது. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். நம்ம அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு கொஞ்சம் சர்க்கரை நான் சேர்த்துப்பேன். அதனால் நாட்டு சர்க்கரை அதில் நான் சேர்த்துக்கிறேன். அதில் ப்ளஸ் அடுத்து இதில் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு லெமன் எனக்கு வீட்டிலே இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுற எல்லாமே என் வீட்டிலே இருக்குது. அதனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, லெமன் என் வீட்டிலே இருக்குது அப்படின்ட்டு. அந்த லெமன் 1/2 லெமன் மட்டும் இதை நான் புழிஞ்சிக்கிறேன். ½ லெமன் போதும். இப்போ நமக்கு அங்கே டீயுமே இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த கலர் மாறுது பார்த்திங்களா? இலையோட கலரும் மாறும், அந்த டீயில் உள்ள தண்ணியோட கலரும் மாறும். ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுருணும் இல்லைங்களா? அது இப்போ நல்லா கொதித்து இந்த 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ நம்ம அதை இறக்கிக்கலாம். இறக்கி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஆற்றினாலும் ஆற்றுங்க, இல்லை உங்களுக்கு சூடு போதும் அப்படின்னாக்க அந்த சூட்டோடய நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு கற்பூரவள்ளி டீ இப்போது ரெடி ஆயிடுச்சு. குடிச்சிடலாம். இது இருமலுக்கு கேட்கும், எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு கேட்கும். சளி, இருமல் எல்லாத்துக்குமே கேட்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.